எருக்கஞ்சேரியில் வைணவ சம்பிரதாயத்தை சேர்ந்த ஒரு அற்புதமான சித்த புருஷர் இன்றைக்கும் ஜீவசமாதியிலிருந்து பல பல அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். யாருக்காவது பதவி உயர்வு வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த மகான் கிட்ட வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக நடக்கிறது. ரொம்ப பெரிய சோதனைகள் வாழ்க்கையில் ஏதாவது இருக்குது, அதை நம்மால் கடந்து செல்ல முடியவில்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக எப்பொழுதும் கூட வரக்கூடிய ஒரு அற்புதமான நண்பராகவும் தாத்தாவாகவும் விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான மகான் இருக்கார் எருக்கஞ்சேரியில். அப்படின்னால் அந்த மகான் யதிராஜ சுவாமிகள் அப்படிங்கிற பெயரால் வழங்கப்படுறார். யதி அப்படின்னாலே இருக்கக்கூடிய சன்னியாசிகள், சித்தர்கள், ஞானிகள் இவர்களாம். யதிக்கெல்லாம் ராஜர் அப்படின்னு சொன்னால் யதிராஜர். ராமானுஜர் அவருடைய அந்த நாமம் தான் யதிராஜர். இந்த நாமத்தை தாங்கி பல பல அற்புதங்கள் இன்றைக்கும் சென்னையில் ஜீவசமாதியிலும் செய்து கொண்டு வரக்கூடிய இந்த மகானை எல்லாரும் சென்னையில் அன்பாக தாத்தா சுவாமி அப்படின்னு தான் அழைப்பார்கள். நமக்கு ஏற்கனவே தெரியும், வட சென்னையில் இருக்கக்கூடிய அந்த தண்டையார்பேட்டையில் இருக்கக்கூடிய தாத்தா சுவாமிகள் சமாதி அப்படின்னா அந்த ஜலஜீவ சமாதி எல்லாருக்கும் பரிச்சயமாக இருக்கும். அதனால் சித்தர்களை எல்லாம் நாம் உறவு கொண்டாடுவது அப்படிங்கிறது ரொம்பவும் பரிச்சயமான விஷயமாகத்தான் இருக்கிறது. ஏன்னால் யாருக்கு திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை. சித்தர்களுக்கு பந்த பாசங்கள் கிடையாது அப்படின்னு சொன்னாலும் சித்தர்களை நாம் உறவாக பாவித்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இன்னும் அவர்களுடன் ஒரு நெருக்கம் ஏற்படுவதை நம்மளால் உணர முடிகிறது. கர்நாடகா மகாராஷ்டிரா எல்லையில் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல பாலு மாமா அப்படின்னு ஒரு மகான் இன்றைக்கும் ஜீவசமாதியில் அனுகிரகம் செய்து கொண்டு வரார். அவரை எல்லாரும் பாலு மாமா என்று தான் அழைப்பார்கள். அன்னையுடைய மூத்த சகோதரர் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் பாவித்து நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொன்னால் இந்த பாலு மாமா எல்லா கஷ்டத்திலிருந்தும் நமக்கு விலக்களிக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கையில் எல்லா பக்தர்களும் செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். இது போலவே இந்த யதிராஜ சுவாமிகளுக்கு தாத்தா சுவாமிகள் அப்படின்னு பெயர் இங்கே ரொம்பவும் பிரபலமாகவே இருந்தது. இந்த தாத்தா சுவாமிகள் அப்படிங்கிற அவரோட நாமம். இந்த யதிராஜ சுவாமிகள் எப்படி சென்னையில் இங்கே வந்தார், அவருக்கு எப்படி இந்த பெயரெல்லாம் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் இப்பொழுதோட சரித்திரத்தை நம்ம பார்க்குறோம். சுவாமிகளோட பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீமத் வித்வமணி வேதாந்தம் புதுவை யதிராஜ சுவாமிகள் அப்படிங்கிறது தான் அவரோட முழு பெயர். இந்த சித்தரோட ஜீவசமாதி எருக்கஞ்சேரியில் டாக்டர் அம்பேத்கர் சாலை காமராஜர் திருமண மண்டபம் இருக்கு இல்லையா, அதுக்கு அருகில் தான் அமைந்துள்ளது. வைணவ வழிபாடுகள் இருப்பவர்களெல்லாம் சித்த புருஷராக மாறுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அரிதான விஷயமாகத்தான் கருதப்படுறது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இந்த ஈசிஆரில் இருக்கக்கூடிய ஒரு மகான் வைணவ சம்பிரதாயத்திலிருந்து எப்படி அவர் சித்தர் ஆனார் அப்படிங்கிறது அவரை பற்றி இந்த காணொலி இப்பொழுது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதுபோலவே இந்த வைணவ சம்பிரதாயத்தை கடைப்பிடித்து இந்த சித்தர்கள் மரபில் வரக்கூடிய மகான்கள் அப்படிங்கிறது மிகவும் மிகவும் அரிதான ஒரு விஷயம். அந்த வகையில் யதிராஜ சுவாமிகள் உண்மையிலே ஒரு அபூர்வமான சித்தர். இவரோட பூர்வீகம் பார்த்தோம் அப்படின்னா ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் ஆகும். திருப்பதி திருமலைக்கு மிகவும் அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த க்ஷேத்திரம். ஆனால் இவரோட பெயரில் புதுவை எப்படி இணைந்தது அப்படின்னு பார்த்தோம்னால் புதுவை இவர் ரொம்ப நாட்களாக புதுவையிலே தங்கி கொண்டிருந்தார். அதனால் இவருக்கு இந்த புதுவையில் ரொம்ப நாள் வாழ்ந்த காரணத்தினால் இவருடைய நாமத்தின் முன்னால் புதுவை அப்படிங்கிற அந்த பெயரும் சேர்ந்து கொண்டது. கொத்தண்டி கோதுளசி சுவாமிகள் அப்படின்னு ஒரு அற்புதமான மகான் அந்த காலங்களில் வாழ்ந்து கொண்டு வந்தார். அந்த மகானுடைய ரொம்ப 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 பிரியமான அபிமான சிஷ்யராக விளங்கினார் இந்த யதிராஜ சுவாமிகள். சாது நாராயண தேசிகர் மாணவர்களில் ஒருவர். ஸ்ரீ சடகோபாழ்வார் வேதாந்த சபையின் ஆசிரியராகவும் இவர் சேவை ஆற்றியிருக்கார். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வாழ்ந்த இவர் ஆந்திராவிலிருந்து தமிழகத்துக்கு பல ஆண்டுகள் இங்கு தவம் செய்திருக்கார், தமிழகத்திலேயே இருந்திருக்கார். ஆனால் எப்பொழுது ஆந்திர பிரதேசத்திலிருந்து தமிழகத்துக்கு வந்தார் அப்படிங்கிற எந்த செய்தியும் இவரை பற்றி நமக்கு கிடைக்கல. அதுபோலவே புதுச்சேரியில் இவர் எவ்வளோ ஆண்டுகள் வாழ்ந்தார், எப்பொழுது புதுவைக்கு சென்றார் அப்படிங்கிற எந்த செய்தியும் கிடைக்கல. கடந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் இவர் புதுவையிலிருந்து தனது இருப்பிடத்தை சென்னைக்கு மாற்றினார். சென்னையில் முதல்ல கொண்டித்தோப்பு பகுதியில் குடில் அமைத்து வசித்து வந்தார். அந்த சமயத்தில் அவரோட கனவில் ஒரு பாம்பு தோன்றி இவருக்கு வழிகாட்ட தொடங்கியது. அந்த பாம்பு வழிகாட்டியதன் காரணமாக அதன் பேரில் யதிராஜ சுவாமிகள் என்ன பண்ணுறாருன்னா அவரோட இருப்பிடத்தை வட சென்னையில் உள்ள தண்டையார்பேட்டை பகுதிக்கு மாற்றிக்கொண்டார். தண்டையார்பேட்டை ரொம்ப ரொம்ப பிரசித்தமான பகுதி. வள்ளலார் இங்கே சிவபெருமானை வழிபட்டிருக்கார். பல பல ஞானிகளுடைய ஜீவசமாதி இருக்கக்கூடிய இடம். வாகுணங்குடி மஸ்தான் சாஹிபுடைய தர்காவும் இங்கே இருக்குது. பல பல அற்புதமான சித்த புருஷர்கள் எல்லாம் குழுவிட்டு இருக்கக்கூடிய இடம் தான் தண்டையார்பேட்டை பகுதி. அந்த பகுதியில் சுவாமிகள் வரார். அங்கே சுவாமிகளுக்கான தவம் செய்கிறார். இந்த நாகம் அவருக்கு இந்த வழி காமிச்சு இந்த இடத்துக்கு வரார்.
அங்கே இருக்கக்கூடிய அடர்ந்த தென்னந்தோப்புகள் பகுதியில் ஒரு மடாலயம் ஏற்படுத்தி அங்கு ஆன்மீக சேவையெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறார். சுவாமிகளுடைய குறிக்கோள் என்னவாக இருக்குது அப்படின்னு சொன்னால், எப்படி பிரகலாதர் இருந்தார் அல்லவா, பிரகலாதர் எல்லாரையும் ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற அந்த அஷ்டாட்சர நாமத்தை சொல்ல வைக்க வேண்டும் அப்படிங்கிறது அவரோட குறிக்கோளாக இருந்தது பிரகாரமே இவரும் எல்லாரையும் விஷ்ணு பக்தர்களாக மாற்ற வேண்டும், ஸ்ரீமன் நாராயணனே நாம் இந்த மனசில் நினச்சி கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற உன்னதமான விஷ்ணு பக்தியை இவர் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அந்த தீட்சையை கொடுக்கிறார். சென்னையில் உள்ள பெருமாள் பக்தர்கள் எல்லாரையும் ஒரு குடைக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது அந்த சுவாமிகளோட இலக்காக இருந்தது. இதன் காரணமாக வடசென்னை பகுதியில் அவரோட தொண்டர்கள் எல்லாம் அதிக அளவில் பெருகலாயினர். அவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எதிராஜ சுவாமிகள் பெயரிலேயே ஆங்காங்கே சபைகள் அமைத்து அவர் மக்களுக்கு அவர்களாலான உதவிகளையும் செய்து அந்த வைணவ சம்பிரதாயத்தின் மகிமையையும் அவர்கள் எல்லாருக்கும் பகிர ஆரம்பிக்கிறார்கள். மாத்தூர், மணலி, மூலக்கொத்தளம், ஐயநாராயணபுரம், மடுமாநகர், எருக்கஞ்சேரி, வியாசர்பாடி, விலங்காட்டுப்பாக்கம் என்ற பல பகுதிகளில் எதிராஜ சுவாமிகளோட சீடர்கள் மிக சிறப்பாக பணியாற்றி வந்தார்கள் அந்த காலத்தில். இந்த நிலையில் 1930 ஒரு நாள் எதிராஜ சுவாமிகள் தனது சீடர்களை அழைத்து தான் முக்தி அடைய போகக்கூடிய தகவலை அப்படியே சொல்லிடுறார். அந்த சிஷ்யர்களும் மகான் முக்தி அடைய போகிறார் அப்படிங்கிறது இவர்களுக்கெல்லாம் புரிய வருது. ஆனால் அப்படி சுவாமிகள் கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு முன்னாலேயே சொல்லிடுறார். ஐப்பசி மாதம் மூல நட்சத்திரத்தன்று தனது உடலிலிருந்து ஆத்மாவை பிரித்து கொண்டு சுவாமிகள் அவருடைய ஜீவசமாதியில் இறங்கிடுறார். இதை கேட்டதும் அவரோட ஆத்மார்த்த ஆன்மீக தொண்டர்கள் அனைவருக்கும் கதறி ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் தனக்கு பிறகு தனது ஜீவசமாதி எப்படி அமைய வேண்டும் அப்படிங்கிறத எத்திராஜ சுவாமிகள் ஏற்கனவே குறிப்பால் உணர்த்தியிருக்கார். அவர் சொன்னது போலவே 1938 இந்த ஐப்பசி மூல நட்சத்திரத்தில் இந்த ஜீவசமாதி அடைகிறார். ஷிரடி சாய்பாபாவுக்கெல்லாம் அந்த அவரோட ஜீவசமாதி ஆனதுக்கு அப்புறமா ஒரு விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னால், இந்த மகானுடைய உடலை எங்கு வைப்பது, சமாதி எங்கு செய்வது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஒரு போட்டி போல் நடந்தது. இரு தரப்பினர் இருந்தார்கள். அதனால் என்ன செய்யறதுனே புரியலை. ஷிரடி சாய்நாதரோட சரித்திரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணலாம்னா, 2 பேருக்கும் வாக்கெடுப்பு எடுத்து நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது, இந்த வாக்கெடுப்பெல்லாம் எடுக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் மனது ஒரே போல் எல்லாமே ஒத்துப்போன காரணத்தினால் ஷிரடியிலே சாய்நாதருடைய ஜீவசமாதி அமையப்பெற்று இன்று உலக பிரசித்தி பெற்று எல்லாருக்கும் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆனந்த பூமியாக ஷிரடி விளங்கி கொண்டிருக்கிறது. இங்கே என்ன நடந்ததுன்னா, அப்படி நடக்கலை. பக்தர்கள் எல்லாம் ஒரு வாக்கெடுப்பு எடுத்து அந்த வாக்கெடுப்பு பிரகாரம் எருக்கஞ்சேரியில் தான் மகானுடைய ஜீவசமாதி அமையப்படணும் அப்படிங்கிறது முடிவுக்கு வருது. ஏன்னா இந்த மகான் எந்த இடத்துல ஜீவசமாதி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லலை, சமாதி எப்படி அமைக்கணுங்கிறத மட்டும் சொல்லியிருந்தார். அதனால் எருக்கஞ்சேரியில் ஒரு செல்வந்தர் இருந்தார். அவர் ஒரு தனிநபர் அவரோட ஒரு நிலத்தை தானமாக கொடுத்து மகானுடைய ஜீவசமாதி அங்கே அமைப்பதற்கு காரணமாக இருந்தார். அங்கே ஒரு சிறிய குடில் அமைத்து எதிராஜ சுவாமிகள் அவருடைய படமும் வைக்கப்பட்டு வழிபாடுகள் செய்யப்பட்டு வர ஆரம்பிக்கிறது. அப்படியே அந்த ஜீவசமாதிக்கு பூஜை நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த மகான் அவரோட குரு பூஜை நடத்தி அந்த வருஷம் அந்த பூஜை அற்புதமாக நடந்தது. முதல்ல முருக ஹரிதாசர் அப்படிங்கிற அவருடைய சீடர் தான் இந்த ஜீவசமாதியெல்லாம் பூஜை செய்து வந்தார். அவருக்கு பிறகு ஜெயராமதாசர் அப்படிங்கிற ஆலய பூஜைகளை கவனித்து வந்தார். அப்படியே அந்த வழியில் காந்தரூபதாசர் அப்படிங்கிற ஒரு பெரியவரும் தினசரி பூஜைகளை செய்து வந்தார். இந்த ஜீவசமாதி ரிசர்வ் வங்கியில் பணிபுரிந்த ஓய்வு பெற்ற கே. ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள், M.K. ராஜேந்திரன் ஐயா அவர்கள், M.K. கோவர்தனன் ஐயா அவர்கள் இவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து தற்போது பராமரித்து வருகிறார்கள். இவர்களுக்கெல்லாம் சின்ன வயசுலேயே எத்திராஜ சுவாமிகளோட ஜீவசமாதி ஒரு சாதாரணமான குடிலாக இருந்து தான் இவர்கள் பார்த்திருக்கார்கள். இந்த மகான் பல அற்புதங்களை அவர் ஜீவசமாதியிலிருந்தும் செய்திருக்கார் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டும் விதமாக 2 அற்புதங்களை பார்ப்போம். முதலாவது, இந்த ரிசர்வ் வங்கியில் ஸ்ரீனிவாசன் ஐயா பணிபுரிந்து வந்தார் அல்லவா, அவருக்கு என்ன ஆசை அப்படின்னால், எப்படியாவது அந்த கால்பந்து ஆட்டங்களெல்லாம் கண்டு கழிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது. அந்த ஆசையை எதிராஜ சுவாமிகள் முன்னாடி இவர் சொன்ன காரணத்தினால் அந்த ரிசர்வ் வங்கியின் கால்பந்து அணியின் பயிற்சியாளராகவே, அதாவது ஃபுட்பால் கோச் அப்படிங்கிற நிலைக்கே இவர் உயர்ந்தார். அப்படின்னால் இவர் சொல்வது என்னென்னால், அது முழுக்க இந்த உயர்வை என் வாழ்க்கையில் கொடுத்தது எல்லாமே அந்த மகான் ஆகப்பட்ட எதிராஜ சுவாமிகள் தான் அப்படின்னு சொல்கிறார். அதுபோலவே இன்னொரு பக்தரும் இருக்கார். அவர் இந்த திருப்பணி எல்லாம் செய்து கொண்டு வரார். அவருடைய வாழ்க்கையில் பல இன்னல்கள் எல்லாம் அவர் சந்தித்திருந்தாலும் கூட இந்த மகான் அவருக்கு எப்பொழுதும் பாதுகாப்பாகவே இருந்தார் அப்படிங்கிறதையும் எத்திராஜ சுவாமிகளுடைய இன்னொரு பக்தரும் கூறியிருக்கார். ஒரு நாள் என்ன ஆகிடுறது அப்படின்னால், அந்த பக்தர் அந்த எதிராஜ சுவாமிகளுடைய ஜீவசமாதியில் பாம்புகள் அற்புதமாக நிறைய இருந்து கொண்டே இருக்கும். அதில் ஒரு பாம்பை அந்த பக்தர் தெரியாமல் அடித்து கொன்று விடுகிறார்.
அன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, அவருடைய சகோதரின் உடலில் எதிராஜ சுவாமிகள் பூந்துடுறார். பூந்து என்னுடைய பக்தனை நீ அடித்து கொன்று விட்டாயே அப்படின்னு அவர் சின்ன அப்படி அவர் முகத்தில் வெளிப்படும் பொழுது அந்த சகோதரியின் உடலில் இருந்த எதிராஜ சுவாமிகள் அவரை அப்படி கோவப்பட்டு பார்க்கும் பொழுது இவருக்கு புரிந்து கொண்டார், அவர் செய்தது தப்பு அப்படின்னு அவருக்கு புரிஞ்சிடுறது. அதற்கு பிறகு அவர் எல்லா உயிர்களிலும் ஜீவகாருண்யத்தை பாராட்ட ஆரம்பிக்கிறார். எதிராஜ சுவாமிகளிடையே தன்னை முழுமையாக அர்ப்பணித்து அவருக்கு சேவை செய்து கொண்டு வரார். இந்த எத்திராஜ சுவாமிகளோட வாழ்க்கை வரலாறு நம்ம பார்த்தோம். அவருக்கு ஏற்கனவே எந்த இடத்துல வாழணும் அப்படிங்கிறது கூட ஒரு அரவம், ஒரு பாம்பு தான் அவருக்கு வழி காமிச்சது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதனால எத்திராஜ சுவாமிகளோட ஜீவசமாதியில் அந்த நாகத்தை அடித்த பாவத்திற்கு இவர் மன்னிப்பு கேட்டு மகானுடைய சேவையிலேயே தன்னுடைய வாழ்க்கை முழுக்கும் அர்ப்பணித்து இவரும் ஒரு பெரிய உயரிய பதவியை அடைந்து பல மகான்களுக்கும் ஞானிகளுக்கும் அவரால் முடிந்து கொண்ட தொண்டை செய்து கொண்டு வரார். அப்படின்னால் இதெல்லாம் எத்திராஜ சுவாமிகளுடைய பரிபூர்ண அனுகிரகம்தான். இந்த மூல நட்சத்திர நாளில் அவருடைய ஜீவசமாதிக்கு சென்றோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லாவித நன்மைகளும் கண்டிப்பாக நடக்கும். இந்த மகானை சென்று எதிராஜ சுவாமிகளை தரிசித்து வாழ்க்கையில் எல்லாரும் எல்லா நன்மைகளையும் அடைய வேண்டும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொண்டு இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் ஸ்ரீமன் நாராயணன் பாதங்கள் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.